சிந்திக்க வைக்கும் சென்கதை. புத்தரின் போதனைகளை புத்தகமாக வெளியிட எண்ணினார் அந்த குரு. செலவு அதிகமாகும் என்பதால் ஊர் ஊராக சென்று நன்கொடை திரட்டினார். ஒரு வழியாக புத்தகம் அச்சிடுவதற்கு தேவையான பணம் சேர்ந்து விட்டது. அப்பொழுது திடீரென்று நாட்டில் பஞ்சம் வந்து மக்கள் பசியால் வாடினார்கள். அதை சகிக்க முடியாத குரு தான் திரட்டிய பணத்தை எல்லாம் மக்களின் பசியை போக்க செலவிட்டு விட்டார். மீண்டும் நன்கொடை திரட்டினார். இம்முறை தொற்று நோய் பரவி மக்கள் வாட்டமுற்றனர். அவர்களை நோயிலிருந்து காப்பாற்றுவதற்காக அவர் திரட்டிய பணமெல்லாம் செலவானது. மூன்றாவது முறைதான் புத்தகம் வெளியிட முடிந்தது. அவரது சேவை பற்றி மக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவர் மக்களுக்கு 3 முறை சேவை செய்திருக்கிறார். முதல் 2ம் மூன்றாவதை அடிபட்டு போக செய்துவிட்டன. முன்னாள் இந்திய ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது நினைவுக்கு வருகிறது. எதற்கெடுத்தாலும் அரசாங்கத்தை குறை சொல்வது நமக்கு வழக்கமாகிவிட்டது. அசுத்தத்தை குறை கூறுகிற நாம் என்றாவது குப்பையை சுத்தப்படுத்தி அதை போட வேண்டிய இடத்தில் போட்டிருக்கிறோமா? குறைந்தது குப்பை போடாமல் இருக்கவாது முயற்சித்திருக்கிறோமா? அவர் சொன்னது சிறிது காலம் வரை மின்னஞ்சல்களில் சுழன்றது. அவர் பதவி விலகியதும் அந்த எண்ணமும் நம்மை விட்டு விலகி போய்விட்டது. சொல்லிலும் எழுத்திலும் நல்ல விஷயங்களை சொல்வதை விட ஒரு சிறிய நல்ல செயல் இந்த சமூகத்துக்கு மிகவும் பயன் தரும்.